ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுதர்ஷன். நம்ம இன்றைக்கி இப்படி சொல்ல பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஜாவாவில் எப்படி நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகளவாக இந்த நெஸ்டட் லூப்பை யூஸ் பண்ணி சில கொஷன்கள் வரும். அது எம்சிக்யூவாக இருந்தாலும் சரி அல்லது ஸ்ட்ரக்சர் கொஷனாக இருந்தாலும் சரி, அதில் கட்டாயம் நெஸ்டட் லூப் இருக்கும். இது ஜாவா மட்டும் இல்லை, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் கட்டாயம் இருக்கும். இஃப்ன்றது நெஸ்டட் இஃப்ன்றது ஒன்றுக்கும் மேற்பட்ட இஃப் ஏல்ஸ் இஃப் யூஸ் பண்ண முடியும் சொன்னால் அது நெஸ்டட் இஃப். அதே மாதிரி தான் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஃபோர் லூப் அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட லூப் யூஸ் பண்ண முடியும் சொன்னால் அது நெஸ்டட் லூப்னு சொல்லுவாங்க. இப்போ கொமனாவே இந்த நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணுறதுக்குரிய முக்கியமான காரணம் அந்த பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தான். இப்போ சில எக்ஸாம் கொஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரமிட்டியில் பிரிண்ட் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ ஒரு லே அவுட்டை தந்துட்டு அதே மாதிரி பிரிண்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு நம்மளுக்கு கட்டாயம் நெஸ்டட் லூப்புக்குரிய ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஜாவாக்குரிய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும், ஒரு கிளாஸ் அதுக்கு கீழே ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும். ஆனால் நெஸ்டட் லூப்புக்குரிய ஸ்ட்ரக்சரை பாருங்கள், நான் இதில் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். 2 லூப் வரும், 2 ஃபோர் லூப், ஒரு ஃபோர் லூப், 2 ஃபோர் லூப். அப்போ நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக அவுட்டர் லூப்பண்டா என்ன, இன்னர் லூப்பண்டா என்னன்னு சொல்லி டிஃப்ரெண்டான கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். இங்கே அவுட்டர் லூப்ன்றது வெளியில் இருக்கிறதால அவர் ரெட் கலர்லையும், இன்னர் லூப் உள்ளுக்குள்ளே வேலை செய்கிறதால அவரை க்ரீன் கலர்லையும் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு இது ஃபோர் லூப் கான்செப்ட் ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருக்கோம். தெரியாதவர்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே நான் அவுட்டர் லூப் போட்டுட்டு இங்கே சொல்லியிருக்கிற பாருங்கள், அது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதை புரிஞ்சாலே நீங்கள் எந்த எம்சிக்யூ கொஷனையும் எந்த நெஸ்டட் லூப் கொஷனையும் ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்குரிய ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கொள்ளுங்க. எப்பயுமே அவுட்டர் லூப் பண்ணுறது மேலுக்கு நம்ம முதல் ஸ்டார்ட் பண்ணுற லூப் தான் நம்மளுக்குரிய அவுட்டர் லூப் வெளியில் இருக்கும். இது பார்த்தோம்னு சொன்னால் டாப் டு பாட்டம் பிரிண்ட் பண்ணிட்டு போகும். டாப் டு பாட்டம் சொன்னால் மேலுக்கு இருந்து கீழுக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு டயக்ராம் காட்டுறேன். இப்போ ஒரு ஸ்டாரை நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த அவுட்டர் லூப் எப்படி வேலை செய்யணும்னு சொன்னால் முதலாவது இந்த லைனை பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைனை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லைனுக்கு பிரிண்ட் பண்ணிட்டு போகிற வேலை தான் இந்த அவுட்டர் லூப்போட வேலை. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் நான் இன்னர் லூப் க்ரீன் கலரில் போட்டிருக்கிறேன். இன்னர் லூப் என்ன செய்யணும்னு சொன்னால் அவருக்குரிய அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுவார் லெஃப்ட் டு ரைட். அவர் எப்பயுமே இடமிருந்து வலமாக தான் பிரிண்ட் பண்ணுவார். அப்போ இன்னர் லூப் எப்பயுமே 2ஆவதாக தான் இருக்கும். அப்போ அவுட்டர் லூப்புக்கு கீழே இருக்கிறது இன்னர் லூப். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஸ்டார் இடமிருந்து வலமாக இவரை பிரிண்ட் பண்ணிவிட்டு இவரை பிரிண்ட் பண்ணுற இவரை பிரிண்ட் பண்ணிட்டு அப்போ இடமிருந்து ஒவ்வொரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிட்டு போனாருன்னு சொன்னால் அது அந்த வேலையை யார் செய்வாருன்னு சொன்னால் ஒரு இன்னர் லூப் செய்வார். அப்போ இந்த இன்னர் லூப்பை தான் முதல் பிரிண்ட் பண்ணுவார். இந்த இன்னர் லூப்போட கண்டிஷன் இங்கே முடியும் வரைக்கும் அந்த இன்னர் லூப்பை பிரிண்ட் பண்ணுவார், ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுவார். அந்த கண்டிஷன் ஒரு கட்டத்துக்கு பிறகு ஃபால்ஸ் ஆகும். இந்த 9 10 விட சின்னனாக இருக்கும் வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ணுவார். 10 விட கூட போகக்குள்ள இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி என்ன செய்வார்னு சொன்னால் அடுத்த லைனுக்கு பிரிண்ட் பண்ணுவார். அப்போ அவுட்டர் லூப் அதுக்கு பிறகு வேலை செய்யும். அப்போ இன்னர் லூப் முடிஞ்ச பிறகு அவுட்டர் லூப் வேலை செய்வார். அவுட்டர் லூப் வேலை செய்கிறது என்ன செய்யும்னு சொன்னால் அடுத்த லைனுக்கு கொண்டு வரும். அப்போ இந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நான் உங்களுக்கு இதை ப்ராக்டிக்கலாகவும் செஞ்சு காட்டுவேன். இங்கே பாருங்கள், பேசிக்காக ஒரு நெஸ்டட் ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது மெயின் ஃபங்க்ஷன். இங்கே பார்த்தோம்னா நார்மலாகவே 2 லூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று ஃபோர் லூப்பில் ஐ என்ற ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். ஐ என்ற வேரியபிள் அவர் 10 விட சின்னனாக இருக்கணும். அதோட I++ என்று போட்டிருக்கேன். அதே மாதிரி INT_j என்ற ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். அவர் 2வது வேரியபிள். அவர் 10 விட சின்னனாக இருந்துட்டு சொன்னால் என்ன இருக்கிற விஷயத்தை பிரிண்ட் பண்ணணும் என்று சொல்லியிருக்கேன். இதில் முக்கியமான ஒரு கான்செப்ட் பாருங்கள், நீங்கள் எந்த நெஸ்டட் லூப் செய்ய போனாலும் இந்த 2 வேரியபிளும் எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டான வேரியபிள் மாதிரி. நான் எந்த ப்ரோக்ராமிங் செய்ய போனாலும் நான் நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணக்குள்ள அவுட் சைட்டுக்கு அவுட்டர் லூப்புக்கு ஐ என்ற வேரியபிளையும் இன்னர் லூப்புக்கு ஜே என்ற வேரியபிளையும் எடுப்பேன். அப்போ எனக்கு அந்த கான்செப்ட் மாறாமல் எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னு சொன்னால்
நிறைய பேர் விடுற பிள்ளைன்னு சொன்னால் ஒரு அவுட்டர் லூப் வெளியே போட்டு அதுக்கு பிறகு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன்னு போடுவாங்க. அது வந்து பிழை. ஏன்னு சொன்னால் அவுட்டர் லூப்ன்றது வந்து காமனாக யூஸ் பண்ணுறது வந்து ஒரு அடுத்த லைனுக்கு போகிறதுக்கு இல்லாட்டி ஒரு அடுத்த ஸ்டெப்புக்காக வேண்டி தான் நம்ம அவுட்டர் லூப் யூஸ் பண்ணுவோம். பாருங்கன்னா ரெட் கலரில் போட்டிருக்கேன், எல்லாமே ரெட் கலர் அவுட்டர் லூப் வந்து. அப்போ இன்னர் லூப் வந்து கண்டிஷன் போட்டு நான் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் செஞ்சு காட்டக்குள்ள உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படி வேலை செய்யுன்னு சொல்லி. இங்கே பாருங்கள் வந்து இந்த கண்டிஷன் ஜே என்றவர் வந்து 1 இருக்கார். அந்த கண்டிஷன் இப்போ ஜே வந்து 1 ஒன்றை விட அப்போ ஜே வந்து 1 அப்போ 1 10 விட சின்ன வரைக்கும் இருந்ததுன்னு சொன்னால் கீழுக்கு போயிடணும். அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன செய்கிறேன்னு சொன்னால் முதலாவது கண்டிஷனை பார்ப்பாங்க, ஐ வந்து 1 வந்து 10 விட சின்னன், அதுக்கு பிறகு 1 கூட்டி விட்டுருவாங்க. அப்படி கூட்டக்கூடாது. ஐ வந்து 1 10 விட சின்னன்னு சொன்னால் அப்போ 1 வந்து 10 விட சின்னன். அப்போ கண்டிஷன் ட்ரூன்னு சொன்னால் கீழுக்கு வந்துடணும். இப்போ கீழுக்கு வந்த பிறகு திரும்ப ஜே ஈக்குவல் 1 வந்து 10 விட சின்னன். அப்போ 10 விட சின்னன்னு சொன்னால் என்ன செய்யணும், கீழுக்கு இருக்கிறது தான் செய்யணுமே தவிர இதோட 1 கூட்டக்கூடாது. அப்போ கீழுக்கு இருக்கிறது என்ன செய்வார், 1 அப்போ கீழுக்கு வந்து என்ன செய்வார், ஜே வந்து 10 விட சின்னன். அப்போ கண்டிஷன் என்ன செய்வார், பிரிண்ட் பண்ணுவார் ஒரு ஸ்டாரை. அப்போ ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுவார்னு சொன்னால் முதலாவது ஸ்டாரை வந்து இன்னும் இருக்கிற ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணுவார். அப்போ ஸ்டாரை பிரிண்ட் பண்ண பிறகு என்ன செய்வார், கீழுக்கு பாருங்கள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டிலே வந்து ஒரு ஸ்பேஸ் நாம் அதை செஞ்சுருக்கேன்னு சொன்னால் ஒரு ப்ராக்கெட் ஆரம்பித்து ஒரு கொட்டேஷனை போட்டு 10 ஸ்பேஸ் அடித்து விட்டுருக்கேன். என்னத்துக்குன்னு சொன்னால் இந்த 10 ஸ்டாருக்கும் இடையில் வர ஒரு ஸ்பேஸுக்காக வேண்டி. அப்போ நம்மளுக்கு பாருங்கள் வந்து இன்னும் இருக்கிற இதாக பிரிண்ட் பண்ண பிறகு நம்மளுக்கு இங்கே வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் பிளாக் வந்து இதோட முடியுது. அப்போ நம்மளுக்கு இன்னுமே வந்து இன்னர் லூப் வந்து முடியலை. ஏன்னு சொன்னால் ஜே வந்து 1 வந்து 10 விட சின்ன இருக்கும் பிறகு தான் இதை செய்ய சொல்லியிருக்கோம். அப்போ செஞ்ச பிறகு ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ண பிறகு திரும்ப அதுக்கு பிறகு தான் இந்த ஜேயோட 1 கூட்டுவார். ஜேயோட 1 கூட்டின பிறகு ஜேர பெருமானம் 2. அப்போ ஜேயோட பெருமானம் 2 சொன்னால் இங்கே வருவார். ஜே வந்து 2 10 வந்து 10 விட சின்னன். அப்போ 10 விட சின்னன்னு சொன்னால் திரும்ப நிச்சயம் அடுத்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுவார், அடுத்த ஸ்பேஸ். அப்போ இடத்துல வருவார். அதே மாதிரி என்ன செய்வார், திரும்ப என்ன செய்வார், 1 கூட்டுவார் 3 வந்து 10 விட சின்னன். அப்போ அடுத்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுவார், அடுத்த ஸ்பேஸை போடுவார். அப்படி என்ன செய்வார்ன்னு சொன்னால் 9 தடவை பிரிண்ட் பண்ணுவார். ஏன்னு சொன்னால் இப்போ 10 விட சின்னன்னு சொன்னால் 9. அப்போ 9 தடவை வந்து பிரிண்ட் பண்ணுவார், ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுவார், ஒரு ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுவார். அப்போ நம்மளுக்கு இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுவார். அப்போ 9 வரைக்கும் பிரிண்ட் பண்ண பிறகு இங்கே கூட்டுவார் 1 ஜே கூட்டின பிறகு 9ஓட 1 கூட்டினா வந்து 10. அப்போ 10 இங்கே வந்து பார்ப்பார், 10 விட சின்னனா, 10 வந்து 10 விட சின்னன் இல்லை. அப்போ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகின பிறகு என்ன செய்வார்னு சொன்னால் இதுக்கு வெளியில் வருவார். அப்போ இதுக்கு வெளியில் வந்த பிறகு இங்கே வந்து பார்ப்பார் என்ன இருக்குன்னு சொன்னால் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்எனில் வந்து பிரிண்ட் எல்என் இங்கே வந்து பாருங்கள் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இது வந்து பிரிண்ட் எல்என் சொன்னால் ஒரு அடுத்த லைனுக்கு போங்கன்னு சொல்கிறேன். இப்போ அடுத்த லைனுக்கு போன பிறகு என்ன செய்வார், நம்ம இங்கே வந்து நேரத்தோட ஐ வந்து 1 செக் பண்ணாமல் 1 10 விட சின்னன்னு பார்த்தனாம அப்போ பார்த்துட்டு இவரை பார்க்கல. அப்போ இவருக்குரிய கண்டிஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம இன்னும் இருக்கிற சிஸ்டம் டாட் பிரிண்ட் எல்என் அடுத்த லைனுக்கு போன பிறகு இப்போ தான் என்ன செய்யணும் முடிச்சோன்னால் ஐயோட 1 கூட்டணும், ஐர பெருமானம் 2. அப்போ 2 வந்து இங்கே வைப்போம், 2 10 விட சின்னனா, அப்போ 2 வந்து 10 விட சின்னன். அப்போ கண்டிஷன் ட்ரூ. அப்போ திரும்ப கீழுக்கு வருவோம். அப்போ கீழுக்கு வந்த பிறகு என்ன செய்வோம், கீழுக்கு வந்து பார்த்தோம்னா ஜேர பெருமானம் 1 வந்து 10 விட சின்னனா, 10 விட சின்னன். அப்போ இதை பிரிண்ட் பண்ணி ஒரு ஸ்பேஸை போடு. அப்போ இதே மாதிரி தான் இவரும் வந்து 9 தரம் பிரிண்ட் பண்ணுவார். இவர் வந்து 9 தரம் லைன் அடுத்தடுத்த லைனுக்கு போவார். இவர் வந்து உள்ளுக்கு இருக்கிற 9 தரம் இவங்களை வந்து பிரிண்ட் பண்ணுவார். அப்போ ஏன் இங்கே வந்து சரியாக வருதுன்னு சொன்னால் இங்கே ரெண்டுமே சேம் கண்டிஷன் பாருங்கள். இதுவும் வந்து 9 தரம் பிரிண்ட் பண்ணும், இதுவும் வந்து 9 தரம் பிரிண்ட் பண்ணும். என்னென்னு சொன்னால் ஜே லெஸ் தென் 10 ஐ லெஸ் தென் 10. ஸோ இந்த கன்செப்ட் வந்து ரெண்டு பக்கமும் சரியாக இருக்கும். இது ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் சில கொஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரமிட் மாதிரி, அதாவது மேல் கொண்டு அதுக்கப்புறம் 2 3 4 இப்படி வரும். இல்லாட்டி சில டைமில் 10 9 8 7 இப்படி வரும். அதுக்கு ரீசன் என்னென்னு சொன்னால் நீங்கள் இங்கே என்ன செய்வீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து 10 டைம் வந்து 10 10 போட்டிருக்கும். ஆனால் அந்த சிச்சுவேஷனில் என்ன செய்வோம், இங்கே என்ன வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறீங்களோ
அந்த வேரியபிளை தான் நீங்கள் கண்டிஷனை போடுவீங்க. அந்த டைமில் வந்து உங்களுக்கு சின்ன ஒரு டிஃபரெண்ட் வரும். இப்போ நான் சொன்ன மாதிரியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து இங்கே நான் சொன்ன மாதிரி டாப் டு ஓட்டம் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்படின்னு சொன்னால் டாப் டு ஓட்டம் வந்து நம்மளுக்கு அவுட்டோரில் வேலை செய்யும்னு சொன்னேன். இங்கே வந்து பாருங்கள் ஐ என்ற வேரியபிள் இருக்கார். இப்போ ஒருவேளை நீங்கள் பிரிண்ட் சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டில் வந்து ஸ்டாருக்கு பதிலாக இங்கே ஸ்டாருக்கு பதிலாக அவுட்டோலுப்புக்குரியால் யார், அவுட்டோலுப்புக்குரியால்ற வேரியபிள் வந்து ஐ, இந்த ப்ரெக்கெட்டுக்குள்ளே நீங்கள் ஐயை போட்டனீங்கன்னு சொன்னால் எப்படி வரும்? நான் சொன்ன அவுட்டோலுப் பண்ணுறது வந்து டாப் டு ஓட்டம் வேலை செய்யும்னு சொல்லி. அப்போ டாப் டு ஓட்டம் வேலை செய்கிறேன்னு சொன்னால் அப்போ 1 ஒன்றோட ஒன்றை கூட்டினா 2, 2ஓட ஒன்றை கூட்டினா 3, 3ஓட ஒன்றை கூட்டினா 4, இப்படி கண்டிஷன் 9 வரைக்கும் என்ன செய்யணும்? டாப் டு ஓட்டம் வரணும். அப்படி நீங்கள் போட்டனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி வருவார். 1 2 3 4 5 6 7 8 9, 1 2 3 4 5 இப்படி என்ன செய்வார்னு சொன்னால் பிரிண்ட் பண்ணிகிட்டே போவார். அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் டு ரைட் போட்டனீங்கன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்னு சொன்னால் லெஃப்ட் டு ரைட் எப்படி வரும்? நம்மளுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லி பிரிண்ட் பண்ணிகிட்டே போவார் அந்த கண்டிஷனை. இது எப்படி நம்ம ப்ரோக்ராமிங்கில் வந்து செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள். இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். நியூ ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இவரை வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி நான் நெஸ்டட் 1 போட்டிருக்கேன். இப்போ இங்கே வந்து நெஸ்டட் 2.java என்று சொல்லி நான் போட்டுக்கொள்கிறேன். இப்போ ஓகே பண்ணிக்கொள்கிறேன், சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு நெஸ்டட் 2.java இருக்கார். இங்கே வந்து ஃபஸ்ட்டுக்கு நான் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்கிறேன். கிளாஸ் நேம் வந்து சேம் நேம் நெஸ்டட் 2. இது வந்து மெயின் கிளாஸ். நம்மளுக்கு மெயின் ஃபங்க்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பப்ளிக் ஸ்டேட்டிக் void main வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து ஸ்ட்ரிங் அறிகுறி ஆர்குமெண்ட்டை வந்து ஜிஎஸ். ஓகே, இப்போ மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நான் உங்களுக்கு இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கொள்கிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து 2 லூப் போட போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு 4 லூப்பை வந்து போட்டுக்கொள்ளுங்க. நான் சொன்ன மாதிரி 2 வேரியபிள் இருக்கு எனக்கு. அப்போ ஐஎன்டி ஐ ஈக்குவல் அவருக்குரிய பேசிக் பெரிய வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ஐ லெஸ் தென் 10, அதுக்கு பிறகு ஐ வந்து ++, இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் என்று சொல்லி பார்த்துருக்கோம். அதுக்கு பிறகு ப்ராக்கெட் ஆரம்பிச்சுட்டு அந்த உடனே வந்து அடுத்த லூப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த லூப் வந்து ஐஎன்டி ஜே ஈக்குவல் 1, சேம் கன்செப்ட், ஜே less than 10 செமிகோலன் ஜே ++. நீங்கள் மற்ற கொஷின் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிக்காதீங்க. நான் இதே மாதிரி ஒவ்வொரு லூப்பும் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி ஒவ்வொரு 10 வீடியோஸ் ஆச்சும் வந்து நான் லூப்பில் போடுவேன். என்னென்னு சொன்னால் எக்ஸாமுக்கு வந்து முக்கியமான விஷயங்களை வந்து நான் கஷ்டப்பட்டு செய்வேன். இதில் வந்து பார்த்தோம்னா நான் என்ன செய்கிறேன், அவுட்டர் லூப் போட்டாச்சு, இன்னர் லூப்பும் போட்டாச்சு. அப்போ இன்னர் லூப்புக்குள்ளே தான் முக்கியமான விஷயங்கள் வரும். என்னென்னு சொன்னால் எப்பயுமே வந்து இன்னர் லூப்பு தான் வந்து கூடுதலாக வேலை செய்யும். அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இன்னர் லூப்புக்குள்ளே தான் வந்து நம்பரை பிரிண்ட் பண்ணுறதோ ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுறதோ எல்லாம் வந்து இன்னர் லூப்புக்குள்ளே தான் போடுவோம். அவுட்டர் லூப் எப்பயுமே வந்து ஒரு அடுத்த லைனுக்கு போகிறதுக்கான வேலையை தான் வந்து கூடுதலாக அவுட்டர் லூப் செய்வார். அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தேன்னு சொன்னால் நான் என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் இதில் வந்து பிரிண்ட் எல்என் போடாதீங்க. பிரிண்ட் எல்என் போட்ட நீங்கள் என்ன செய்யும், இவ்விடத்துலேயே ஒவ்வொரு லைனாக அடிச்சு விட்ருவோம், நீட்டிலே அடித்து விட்டுருவார். அப்போ இவ்விடத்தை வந்து நம்ம பிரிண்ட் தான் பண்ணணும், நிறையில் வந்து பிரிண்ட் பண்ணணும். அப்போ நான் இதில் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு செமிகோலனை போடுறேன். இப்போ செமிகோலனை போட்டுட்டு இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் நான் இப்போ இவரை சர்வ் பண்ணுறேன். நான் இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த கண்டிஷன் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனால் அடுத்த லைன் வந்து எவ்வளத்தை வரணும்னு சொல்லலை நான். இப்போ இது வந்து தெரியும் நம்மளுக்கு. இப்போ இவ்வளோத்த ப்ராக்கெட் ஆரம்பிச்சிருக்கு, இவ்வளோத்த ப்ராக்கெட் முடிஞ்சிருக்கு. அப்போ இது வந்து இன்னர் லூப்புக்குரிய பிளேஸ். அப்போ அவுட்டர் லூப் வந்து எவ்வளத்தை வேலை செய்யும், இன்னும் இருக்கிற ப்ராக்கெட் அவுட்டர் லூப், இது வந்து அவுட்டர் லூப்புக்குரிய. அப்போ இந்த இடையில தான் வந்து அவுட்டர் லூப்புக்குரிய லொக்கேஷன் வந்து வேலை செய்யும். இப்போ இவரை நான் சர்வ் பண்ணிவிட்டு
நம்மளுக்குரிய ஃபைலை வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு ஜாவா ஃபைல் வந்து இங்கே இருக்காரு. இதில் வந்து நம்ம இப்போ செஞ்சது வந்து nested 2. இப்போ இடத்துல இதில் வச்சுட்டு cmd என்று டைப் பண்ணுறேன். இப்போ ஜாவா சியில் வந்து nested2.java சொல்லிட்டு என்டர் பண்ணுறோம் பாருங்கள். நம்மளுக்கு எந்த எரரும் வந்து வரலை. இப்போ ஜாவா nested 2 சொல்லி என்டர் பண்ணுறோம் பாருங்கள். நம்மளுக்கு அப்படியே நிறையில் வந்து அடிச்சு விட்டுருக்காரு. அப்போ 9981 ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னு சொன்னால் அடுத்த லைனுக்கு அடுத்த பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம சொல்லலை. ஏன்னு சொன்னால் நம்ம அவுட்டர் லூப்புக்கு வந்து எந்த கண்டிஷனுமே எந்த இதுவுமே சொல்லலை. அப்போ அவுட்டர் லூப் வந்து இடத்துல அப்போ இந்த கண்டிஷன் வந்து வேலை செய்யும் வரைக்கும் இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுவார். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு அடுத்த லைனுக்கு வரணும் அப்படி சொல்லணும். அப்போ இந்த கண்டிஷன் முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு இன்னர் லூப் முடிஞ்ச பிறகு அவுட்டர் லூப்பில் சொல்லணும். அப்படின்னு சொன்னால் system.out.println எல்என்னு சொன்னால் அடுத்த லைன். அப்போ இது வந்து நீங்கள் ஒரு செமிகோலனை போட்டிங்கன்னா சரி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து 10 ஸ்பேஸை போடுங்க. சில டைமில் வேர்ஷனை பொறுத்து சில எரர்கள் வரலாம். அப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி அவர் ஒரு ஃபீல் பண்ணுவார். இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு ஜூமை குறைச்சி நல்லா கிளியராக காட்டுறேன் பாருங்கள். ஓகே இப்போ வந்து எல்லாமே இருக்குது. மெயின் ஃபங்க்ஷன் கிளாஸ் இருக்குது, மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து இன்னர் லூப் பாருங்கள். இந்த ப்ராக்கெட்டை கிளிக் பண்ணுறேன். அப்போ இது வந்து அவுட்டர் லூப்புக்குள்ளே வேலை செய்யுது. இது வந்து இன்னர் லூப்புக்குள்ளே வந்து வேலை செய்யுது நம்மளுக்கு. இப்போ இவரை வந்து சர்வ் பண்ணிவிட்டு முதலைய அவுட்புட்டுக்கும் இப்போத்தைய அவுட்புட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்னு சொல்லி பாருங்கள். இப்போ நான் ஜாவாவை வந்து கம்பைல் பண்ணுறேன். திரும்ப இவரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். நம்மளுக்கு பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ நம்மளுக்கு பாருங்கள் இப்படி பிரிண்ட் பண்ணுறாரு. அப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் முதல் உங்களுக்கு காட்டின அந்த எக்ஸாம் பேப்பரில் இது ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணி போட்டு சின்னதாக ஒரு ஸ்பேஸை தாங்க என்றதுக்காக வேண்டித்தான் நான் system.out.println வந்து ஒரு கொட்டேஷனை போட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ். அப்போ கொட்டேஷனை போட்டு சின்ன ஒரு ஸ்பேஸை போட்டோம்னு சொன்னால் அது அந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணி போட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸையும் வந்து அவர் க்ரியேட் பண்ணுவார். நான் சர்வ் பண்ணிட்டேன். இவரை வந்து என்ன செய்கிறேன் இப்போ கம்பைல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு முதல் இருந்ததை விட சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்கார். அதே போல் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே என்ன விஷயம் என்று சொன்னால் அவுட்டர் லூப் வந்து மேலுக்கு டாப் டு பாட்டம் வேலை செய்வார். அப்போ டாப் டு பாட்டம்னு சொன்னால் 1 2 3 சொல்லி மேலுக்கு இருந்து கீழுக்கு வருவார். ஏன்னு சொன்னால் ஒன்றா கூடித்து போகுது. இங்கே அவுட்டர் லூப் வந்து லெஃப்ட் டு ரைட் வேலை செய்யும். அப்போ லெஃப்ட் டு ரைட் வேலை செய்யுதுன்னு சொன்னால் நம்ம 1 2 3 சொல்லி லெஃப்ட் டு ரைட் வந்து போகும். இது வந்து டாப் டு பாட்டம் வேலை செய்யும். இது வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து வேலை செய்யும். அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு இன்னர் லூப்பை வந்து போட்டு காட்டுறேன். என்ன சொன்னால் இன்னர் லூப் தான் வந்து கூடுதலாக ப்ரோக்ராமிங்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட். இங்கே நான் என்ன செய்கிறேன் ஸ்டாருக்கு பதிலாக இவ்விடத்தில் ஒரு இது வந்து ஒரு ஸ்டார் வந்து ஒரு டெக்ஸ்ட் மாதிரி என்றபடியாக தான் நான் வந்து கொட்டேஷனுக்குள்ளே போட்டேன். இப்போ நம்மளுக்கு தெரியும் வந்து ஜே என்ற வேரியபிள் தான் நம்மளுக்குரிய இன்னர் லூப் பண்ணி தெரியும். இன்னர் லூப் அப்போ இதில் வந்து அவுட்டர் லூப். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இன்னர் லூப்பை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்னர் லூப்புக்குள்ளே வந்து இன்னர் லூப் யார் ஜே. அப்போ ஜே வந்து இன்னர் லூப்னு சொன்னால் இன்னர் லூப் வந்து லெஃப்ட் டு ரைட் தான் வேலை செய்யும். அப்போ லெஃப்ட் டு ரைட்னு சொன்னால் இடமிருந்து வலமாக 1 2 3 சொல்லி கூடி போகணும். இப்போ வேணுமெண்டா பாருங்கள் நான் வந்து கம்பைல் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். நம்மளுக்கு 1 2 3 சொல்லி இடமிருந்து வலமாக வருகின்றது. இப்போ இதை வந்து ஜேக்கு பதிலாக ஐயை போட்டேன்னு சொன்னால் என்ன நடக்குமென்னு சொல்லி பாருங்கள். சேவ் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு டாப் டு பாட்டம் வேலை செய்யணும். அப்போ இவரை வந்து கம்பைல் பண்ணுறேன், இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நம்மளுக்கு டாப் டு பாட்டம் வேலை செய்து பாருங்கள், சரியாக வேலை செய்யுது. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும், இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ பாருங்கள் நான் சிம்பிளாக சொல்கிறேன். நம்மளுக்கு இந்த முதலாவது இன்னும் இருக்கிற 1 2 3 டாப் டு பாட்டம் அப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி காட்டுறேன். அதாவது இங்கே நம்ம ஐஎன்ற வேரியபிள் வந்து அவுட்டர் லூப்புக்குரியதை போட்டிருக்கோம். அப்போ அது வந்து டாப் டு பாட்டம் தான் வேலை செய்யும். அது எப்படி வேலை செய்யும்னு சொல்லி பாருங்கள்.
முதலாவது ஐர பெருமானம் ஒன்று. ஐர பெருமானம் ஒன்று. அப்போ ஒன்று வந்து 10 விட சின்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 10 விட ஒன்று வந்து சின்னன். அப்போ கண்டிஷன் ட்ரூன்னு சொன்னால் கீழுக்கு வருவார். அப்போ கீழுக்கு வந்தால் ஜேர பெருமானம் ஒன்று. ஒன்று வந்து 10 விட சின்னனா? ஒன்று வந்து 10 விட சின்னன். அப்போ ஒன்று வந்து 10 விட சின்னன்னு சொன்னால் கீழுக்கு வந்து என்ன செய்வார்? சிஸ்டம் டாட் பிரிண்டில் வந்து ஐயை பிரிண்ட் பண்ணுவார். ஐர பெருமானம் இங்கே தான் இருக்குது பாருங்கள். ஐர பெருமானம் இங்கே இருக்குது. ஐயை ஒன்றை பிரிண்ட் பண்ணுவார். அப்போ ஒன்றை பிரிண்ட் பண்ணி போட்டு இன்னொரு ஸ்பேஸை போடுவார். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்? இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் இவரை பிரிண்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு பிறகு ஜேயோட இன்ன லூப்பை பார்த்த பிறகு இன்ன லூப்புக்குரிய ஜேயை தான் கூட்டணும். அப்போ ஜேயோட ஒன்றை கூட்டினா நம்ம ஜேர பெருமானம் 2. அப்போ ஜேர பெருமானம் 2. அப்போ ஜே வந்து 2 10 விட சின்ன 2 10 விட சின்னன். அப்போ அதுக்கு பிறகு ஐயை பிரிண்ட் பண்ண சொல்கிறாரு. அப்போ ஐர பெருமானம் இப்போயும் உண்டு தான். அப்போ ஒன்றை பிரிண்ட் பண்ணுறாரு, ஸ்பேஸை போடுறாரு. அதுக்கப்புறம் 3 வந்து 10 விட சின்னன். இப்போ கண்டிஷன் ட்ரூ கீழுக்கு வர்றாரு. திரும்ப ஐயை பிரிண்ட் பண்ண சொல்கிறாரு. அப்படியே 9 தரம் பிரிண்ட் பண்ணுவார். அப்போ பிரிண்ட் பண்ண பிறகு ஒரு கட்டத்தில் வந்து ஜே வந்து 9 விட பெருசாகி 10 ஆகின பிறகு 10 வந்து 10 விட சின்னன் இல்லை. அப்போ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அப்போ அடுத்த லைனை வந்து என்ன செய்வார்? அவுட்டர் லூப் வேலை செய்யும். இவரை பிரிண்ட் பண்ணுவார். அதுக்கு பிறகு அப்போ 1 ஆல்ரெடி இருந்தது. அப்போ 1 கூட்டினா 10. அப்போ 10 10 விட சின்னனா? 10 விட சின்ன. அப்போ கண்டிஷன் ட்ரூ கீழுக்கு வருவார். இப்போ ஐர பெருமானம் எத்தனை? 10. அப்போ கீழுக்கு வருவார். வந்து பார்ப்பார் என்ன? 10 வந்து ஐர பெருமானம் 1 10 விட சின்னனா? ஓகே. 10 விட சின்னன்னு சொன்னால் என்ன செய்யுங்க? ஐயை பிரிண்ட் பண்ணுங்க. ஐர பெருமானம் 10. அதே மாதிரி ஜியோட ஒன்றை கூட்டுவார் 2. 10 10 விட சின்னன். அப்போ 10 விட சின்ன கண்டிஷன் ட்ரூ. திரும்ப மேலே போவார். ஐர பெருமானம் எத்தனை இருந்தது? ஒன்றை கூட்டி 2 தான் இருந்தது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த லைனில் முதலாவது லைனில் 1 2 3 இப்படியே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அதே சேம் கன்செப்ட் தான் இங்கே நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஐக்கு பதிலாக ஜேயை போட்டீங்க என்று சொன்னால் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ண தேவையில்லை. இங்கே ஒன்றோட கூட்டி வரக்குள்ளே வந்து டிரெக்டாக 2 3 4 சொல்லி இடமிருந்து வளமாக பிரிண்ட் பண்ணிட்டு போகும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேம் கன்செப்ட், சிம்பிளான விஷயம். ஸ்ட்ரக்சரை வந்து ஃபஸ்ட்டுக்கு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எப்படி லூப் வந்து வேலை செய்யுது, நெஸ்டட் லூப் வந்து எப்படி வேலை செய்யுது, இன்னர் லூப் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோஸை பார்த்த பிறகு நிறைய பேருக்கு நிறைய ஐடியா கிடைக்கும், ஈஸியாக இருக்கும். இனி வந்து என்னோட எக்ஸாம் பேப்பர் சேவுக்குள்ள வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். கட்டாயம் வந்து இந்த வேரியபிளை வந்து கூடுதலாக ஒரே மாதிரி எப்போயுமே யூஸ் பண்ண பாருங்கள். ஐன்னு சொன்னால் ஐயை யூஸ் பண்ணுங்கள், ஜேன்னு சொன்னால் ஜேயை யூஸ் பண்ணுங்கள். என்னடா கன்ஃபியூஸ் இருக்காது, டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. நான் காமனாகவே வந்து அரே யூஸ் பண்ணக்குள்ள எக்ஸ்என்ற வேரியபிளை தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ என்ன அரே சொன்னாலும் தான் ஒரு எக்ஸ்என்ற வேரியபிளை யூஸ் பண்ணுவேன். அப்போ அவுட்டர் லூப்புக்கு ஐயும் இன்னர் லூப்புக்கு ஜேயும் யூஸ் பண்ணுவோம். அப்போ பிரிண்ட் பண்ணக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஞாபகமாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். அப்போ நெஸ்டட் லூப் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் வீடியோக்குள்ளே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு நல்ல ஒரு அடுத்த ஒரு கொஷனில் வந்து சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.